பெயர் பிரதமா, ஐ குறித்து த்விதியா. ஞாபகம் இருக்கா? சரி. மூணாவது ஆல் ஓடு உடன் திருத்தியா. இது ஞாபகம் இருக்கா? ஆல் ஓடு உடன் திருத்தியா. சரி. ஆக பொருட்டு சதுர்த்தி. இது ஞாபகம் இருக்கா? ஆக பொருட்டு சதுர்த்தி. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சரி. இருந்து காட்டிலும் பஞ்சமி. ஞாபகம் இருக்கா? இருந்து காட்டிலும் பஞ்சமி. ஞாபகம் இருக்கா? இக்கு உடைய சஷ்டி. ஞாபகம் இருக்கா? இக்கு உடைய சஷ்டி. ஞாபகம் இருக்கா? சரி. இல் இடத்தில் கண் சப்தமி. இல் இடத்தில் கண் சப்தமி. ஞாபகம் இருக்கா? சரி. டு கால் சம்படி. இது வந்து சம்போதனம். ஞாபகம் இருக்கா? வெரி குட். சரி. இப்ப நான் முதல்ல சொல்லிட்டே வரேன். இப்போ விபக்திகள் அப்படின்னா வேற்றுமை உருபுகள் அப்படின்னு பேரு. நம்மள தமிழ்ல வேற்றுமை உருபுகள் படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் விபக்திகள். சம்ஸ்கிருதத்துல விபக்திகள்னு பேரு, இங்கிலீஷ்ல கேஸ் எண்டிங்ஸ் அப்படின்னு பேரு, தமிழ்ல வேற்றுமை உருபுகள்னு பேரு. புரியுறதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? நான் பேசுறது கேட்கலையா யாருக்கும்? நான் மியூட்ல பேசிட்டு இருக்கேன். சாரி, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் மியூட் போட்டு பேசுறதுனால நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல. ஓ சாரி. ஓகே. இப்ப இது இது முதல்ல விபக்திகள்னா என்னன்னு தெரிஞ்சுதா? வேற்றுமை உருபுகள் தெரிஞ்சுதா? சரி. முதல்ல பிரதமா விபக்தி. இப்ப இங்க கொடுத்துருக்கா பாருங்களேன். இந்த பிரதமா விபக்தி எதுக்காகடா யூஸ் ஆகும் அப்படின்னா வெறும் பெயருக்காக தான் யூஸ் ஆகும். சரியா? இந்த கான்செப்ட் புரியுறதா? புரியுது. சரி. ராமஹா, கிருஷ்ணஹா, கோவிந்தஹா, முகுந்தஹா, கேசவஹா, மாதவஹா, இது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் பிரதமா விபக்தி தான். சரியா? அதனுடைய அர்த்தம் என்னன்னு போயிட்டு பார்த்தோம்னா, ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன், கேசவன், ஸ்ரீனிவாசன், வெங்கடராமன், இவ்வளவுதான் பேர் வரும். வேற எந்த அர்த்தமும் அது கொடுக்காது. புரியுறதா? அதனாலதான் அதை சொல்லும் போது பெயர் பிரதமா அப்படின்னு சொன்னான். புரியுறதா? அடுத்தது ஐ குறித்து த்விதியா. ஐ குறித்து த்விதியான என்ன? அந்த பெயர் கூட ஒரு ஐ சேர்த்துக்கோங்க. ராமனை, கிருஷ்ணனை, கோவிந்தனை, முகுந்தனை சொல்லுவோமா இல்லையா? இதுதான் த்விதியா விபக்தியினுடைய பர்பஸ். சரியா? ராமனை கூப்பிடு, கிருஷ்ணனை சாப்பிட சொல், கோவிந்தனை போக சொல், பலராமனை நிற்க சொல். நம்ம சொல்லுவோமா இல்லையா? இதெல்லாம் எல்லாம் என்ன விபக்தி? த்விதியா விபக்தி. புரியுறதா? ராமம். கரெக்ட். சரியா? இது ஏற்கனவே நம்ம படிச்ச பிரதமா விபக்தியோட கொஞ்சோண்டு மாறும். சரியா? ராமம். ஆமா. நம்ம என்ன யோசிப்போம், சுவாமி இங்க ராமஹான்னு இருக்கு, இங்க ராமம்னு இருக்கு, கொஞ்சம் மாறுறது சரி. ஆனா இங்க த்விவச்சனத்துல இங்கேயோ ராமம்னு இருக்கு, இங்கேயோ ராமம்னு இருக்கு. கேள்வி வருமா வராதா? புரியுறதா? அப்போ ரெண்டு விபக்திலையுமே த்விவச்சனம் ராமோன்னு வரும்போது இது எந்த ராமவ்? இது என்ன பிரதமா விபக்தியில வரக்கூடிய ராமவா இல்ல விபக்தியில வரதா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது இதுல வந்து இரு ராமர்கள் அப்படின்னு இருக்கு. இதுல வரும்போது இது ராமனை அப்படின்னு வரும். இரு ராமர்களை. சரி. அந்த ஐன்னு வர்றதுனால அதை வந்துட்டு அதான் சுவாமி. இப்போ ராமவுன்னு இருக்கு, கீழும் ராமவுன்னு இருக்கு. இது பிரதமா விபக்திக்கான ராமவா, த்விதியா விபக்திக்கான ராமவான்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறேன். இல்ல, இரு ராமர்கள் வணங்குகிறார்கள் அப்படிங்கும் போது அதை வந்துட்டு நேம் மாத்திரம் தான் நம்ம இது பண்றோம். கீழே சொல்லும் போது
அப்ப அப்ப அதனுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? அர்த்தத்தை வச்சுட்டுதான் இது பிரதமா விபக்தியா வித்யா விபக்தியான்றதை கண்டுபிடிக்க போறோம். புரியுறதா? ஓகே ஜி. சரியா? நேத்துக்கு இதை சொல்லி கொடுத்ததுனால என்னால திருப்பி இதை சொல்ல முடியாது உங்கள்ட்ட. சரி சரி. அதாவது மீனிங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. அந்த மீனிங்க புரிஞ்சுட்டாதான் இது பிரதமா விபக்திக்கு வரக்கூடிய ராமவா இல்ல வித்யா விபக்திக்கு வரக்கூடியதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். புரியுறதா? சரியா? ஓகே ஜி. ஓகே ஜி. வெரி குட் வெரி குட். மூணாவது விபக்தி திருத்தியா விபக்தின்னு பேரு. திருத்தியா விபக்திக்கு தமிழ்ல மூன்றாம் வேற்றுமை, இங்கிலீஷ்ல தேர்ட் கேஸ் எண்டிங் அப்படின்னு பேரு. சரியா? இந்த தேர்ட் கேஸ் எண்டிங்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல், ஓடு, உடன். சரியா? ராமனா, ராமனோடு, ராமனுடன். புரியுறதா? சரி. இப்போ இந்த 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 விபக்தி வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இப்ப வந்து சொல்றோம் ஒரு மாணவன் வந்து அப்பாவோட ஸ்கூலுக்கு போறான். அப்பாவுடன் நம்ம சொல்லணுமா இல்லையா? அப்பாவுடன் நம்ம சொல்லணும்னா அப்பாவுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு? ஜனகஹான்னு பேரு. சரியா? அப்போ அப்பாவுடன் ஜனகேன. சரியா? புரியுறதா? புரியுறதா உங்களுக்கு? சரி. ஒரு பையன் விளையாடுறான், அவன் பால் இருக்கு இல்லையா, he is playing with the ball. இப்ப எனக்கு with the ball னு சமஸ்கிருதத்துல சொல்லணும். அப்ப நான் எதை யூஸ் பண்ணி ஆகணும்? என்ன விபக்தி யூஸ் பண்ணி ஆகணும்? திருத்தியா விபக்தியை தான் யூஸ் பண்ணி ஆகணும். கந்துகேன. அப்போ ஆல், ஓடு, உடன், திருத்தியா, இத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே. சரி. அடுத்தது சதுர்த்தி விபக்திக்கு போலாமா? திருத்தியா புரியுது? நான் பேசுறது புரியலையா? ராமானுஜம் சுவாமி நமஸ்காரம். பெருமாளுக்கு இதுக்கு இது மஞ்சக்கா பாயிண்ட் சந்தகா பாப்போம் பெருமாளுக்கு. தாசன் சுவாமி 2 உபயதார். ஒரு 10 பேர் கோஷ்டி வந்து ஜம்மன். தாசன். இந்த கிளாஸ் மிஸ் பண்ணா கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறது? முடியல. கண்டிப்பா கலந்துக்கோங்க அடியன். இது வேண்டியது அதுவும் வேண்டியிருக்கு. அடியே உங்களுக்கு எல்லாம் ஒரு பாக்கியம். நீங்க வந்து அட்டன் பண்றதுனால எங்களுக்கும் சேர்த்து பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சிருக்கீங்க. வெரி குட். கண்டிப்பா பெருமாள். ஈரோடு பெருமாள் தை சாதம். சாத்தம் புளி வர முன்னாடியே மெனு சொல்லிட்டேன். சீக்கிரம் வரலாம். வேற ஒண்ணு இல்ல. 5 மணி தை சாதம், 7 மணி புளி வர. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். நான் பாத்துட்டே இருக்கேன். இப்போ ராமாய, ராமாபியாம், ராமேபியா, இது சதுர்த்தி விபக்தி. சதுர்த்தி விபக்தினா தமிழ்ல என்ன? 4ஆம் வேற்றுமை. இங்கிலீஷ்ல என்ன? 4th கேஸ் எண்டிங். புரியுறதா? சரி. 4ஆம் வேற்றுமை 4th கேஸ் எண்டிங்க்கு என்ன அர்த்தம்? ஆக பொருட்டு. புரியுறதா? ஆக பொருட்டு. ராமனுக்காக, ராமனின் பொருட்டு. புரியுறதா? ராமாய. வெரி குட். ராமாய. சரி. இப்போ நம்ம வந்து மரங்கள் எல்லாம் பாக்குறோம். மரங்கள் எல்லாம் வந்து மற்றவர்களுக்காக பழங்களை கொடுக்கறதா இல்லையா? இப்ப மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய ஒத்தாசைக்காக, உதவிக்காக, இதை நம்ம சமஸ்கிருதத்துல சொல்லணும். என்ன சொல்லலாம்? பரோபகாரஹா. பரோபகாரம்னா மற்றவாளுக்கு உதவி பண்றது. புரியுறதா? அப்ப அதனுடைய சதுர்த்தி விபக்தியை சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பரோபகாராய சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மரங்கள் எல்லாம் பழுக்கிறது, பழங்களை கொடுக்கறது யாருக்காகன்னு ஒரு கேள்வி வருமா வராதா? மற்றவர்களுக்காக கொடுக்கறது. பரோபகாராய. புரியுறதா? சரி. அப்ப இந்த இடத்துல நான் சதுர்த்தி விபக்தி யூஸ் பண்ண தானே முடியும். புரியுறதா இல்லையா? சரி. இப்போ நமக்கு முதல்ல பிரதமா விபக்தி வித்யா விபக்தியில வந்த கேள்வி மாதிரியே இங்க ஒரு கேள்வி வரும். என்னன்னா, திருத்தியா விபக்தி 3ஆம் வேற்றுமையினுடைய த்விவச்சனத்திலையும் ராமாபியாம்னு இருக்கு. சதுர்த்தி விபக்தியினுடைய த்விவச்சனத்திலையும் ராமாபியாம்னு இருக்கு. எப்படி சுவாமி அர்த்தம் கண்டுபிடிக்கிறது? கேள்வி வருமா வராதா?
சரி, அப்ப கேள்வி வரும் அப்படின்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் யாரால சொல்ல முடியும்? இதுக்கு சொல்யூஷன் உண்டா இல்லையா? உண்டு 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 உண்டு. என்ன சொல்யூஷன்? இதுக்கு சொல்யூஷன் என்ன? ராமாபியாம். இப்போ திருத்தியா விபக்திலயும் ராமாபியாம்னு வருது, சதுர்த்தி விபக்திலயும் ராமாபியாம்னு வருது. எப்படி எடுத்துக்கிறது? மீனிங் தான் வெரி பார்க்கணும். நமஸ்காரம் நித்யாம்மா, நல்லா இருக்கீங்களா? நமஸ்காரம் அடியன். நல்லா இருக்கடியன். எல்லாரும் நமஸ்காரம். வர்ஷினிமா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கடியன். வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ ரெண்டு இடத்துலயுமே திருத்தியா விபக்தியில வந்திருக்கான், சதுர்த்தி விபக்தியில பிரயோகம் பண்ணிருக்கான்றது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அந்த மீனிங், அந்த சென்டென்ஸினுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு இது திருத்தியா விபக்தியா சதுர்த்தி விபக்தியான்னு தெரிஞ்சிடும். புரியுறதா? சரியா? வெரி குட். இப்போ இந்த நான்கு விபக்திகள்ல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நான் பேசுறது கேட்கலையா? நல்லா கேக்குது சாமி. சரி, நான்கு விபக்திகள் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. சரி, ஐந்தாவது விபக்திக்கு போலாம் இல்லையா? சரி, ஐந்தாவது விபக்திக்கு தமிழ்ல என்ன பேருன்னா ஐந்தாம் வேற்றுமை, பஞ்சமி விபக்திக்கு ஐந்தாம் வேற்றுமை. இத வந்து இங்கிலீஷ்ல வந்து 5th கேஸ் எண்டிங் அப்படின்னு சொல்லுவா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இருந்து காட்டிலும். இருந்து காட்டிலும் அப்படின்னா அவனிடமிருந்து, இவனிடமிருந்து, அதனிடமிருந்து, இதனிடமிருந்து நம்ம சொல்லுவோமா இல்லையா? அதுதான் இருந்து. புரியுறதா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாக்குறோம். ஒரு பழமானது விழுது. எங்கிருந்து விழுது? மரத்தில் இருந்து. சரி, ஒரு பூவானது விழுது. எதுல இருந்து விழுது? மரத்துல இருந்து. புரியுதா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துல இருந்து அப்படின்னா அந்த இருந்து ஒரு பிளேஸ் சொல்றதுக்கு நம்ம பஞ்சமி விபக்தியை தான் யூஸ் பண்ணிக்கணும். புரியுறதா? இப்போ ஸ்ரீனிவாசன் சுவாமி இருக்கார். அவர் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து எங்கிருந்து வரார் அப்படின்னு என்ன கேட்டா நான் உடனே என்ன சொல்லுவேன்? ஸ்ரீனிவாசன் சுவாமி சென்னையிலிருந்து வரார் சொல்லுவேனா இல்லையா? சொல்லுவேனா இல்லையா? அப்போ நான் சென்னையிலிருந்து வரார் அப்படின்னு நான் சொல்லணும்னா நான் பஞ்சமி விபக்தியை யூஸ் பண்ணுவேன். எப்படி யூஸ் பண்ணுவேன்? சென்னை நகராது. நான் என்ன சொல்லுவேன்? சென்னை. அப்ப சென்னை நகராத்துன்றது எது மாதிரி இருக்கு? ராமாத்து மாதிரி தானே இருக்கு. கரெக்டா இல்லையா? புரியுதா? சரி சரி, இந்த ஒரு மீனிங்காக மட்டும் தான் பஞ்சமி விபக்தி இருக்கா அப்படின்னா இல்ல. ஒரு மீனிங் இருக்கு. என்னது? ஒரு கம்பேரிசன். கம்பேரிசனுக்கு பஞ்சமி விபக்தி தான் யூஸ் ஆகும். என்ன கம்பேரிசன்? சரி, இப்ப ராமர் இருக்கார். லக்ஷ்மணனை விட பெரியவரா இல்லையா? சரி, லக்ஷ்மணன் ராமரை விட சின்னவரா இல்லையா? அப்ப நான் சொல்றேன் ராமாத்து லக்ஷ்மணஹா கனிஷ்டா. என்ன சொல்றேன் நானு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமனை காட்டிலும் லக்ஷ்மணன் சிறியவன். சிறியவன். கரெக்டா இல்லையா? கரெக்ட். சரி, திருப்பி சொல்லுங்க. ராமாத்து லக்ஷ்மண லக்ஷ்மணஹா கனிஷ்டஹா. ஓகே. நம்ம இப்போ வந்து ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து 2 குமாரர்கள் இருக்கா அப்படின்னா பெரியவரை வந்து ஜேஷ்ட குமாரன்னு சொல்லுவா. ஆமாவா இல்லையா? ஆமா. சின்னவரை வந்து கனிஷ்ட குமாரன்னு சொல்லுவா. ஆமாவா இல்லையா? அப்போ இந்த இவரை விட இவர் பெரியவர், இவரை விட இவர் சிறியவர் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா பஞ்சமி விபக்தி தான் யூஸ் ஆகும். புரியுறதா? சரி, இப்ப இங்கேயும் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா ராமாபியாம்னு ஒண்ணு வருது. என்ன வருது? இங்க பாருங்க. அப்போ திருத்தியா விபக்தியில த்விவச்சனத்துல ஒரு ராமாபியாம்னு வந்தது பார்த்தோம். இதோ இங்க இருக்கா இல்லையா? திருத்தியா விபக்தி த்விவச்சனத்துல. அடுத்தது ராமாபியாம்னு வருதா இல்லையா? அடுத்தது பஞ்சமி விபக்திலயும் ராமாபியாம்னு வருதா இல்லையா? அப்போ இது மூணுத்துலயுமே ராமாபியாம்னு வந்ததுனால எந்த ராமாபியாம் என்ன விபக்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அப்ப அது எதை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது? மீனிங் பார்த்துட்டு அர்த்தத்தை வச்சுட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். புரியுறதா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி,
அடுத்தது சஷ்டி விபக்திக்கு போலாமா? போலாம். சஷ்டி விபக்திக்கு சொல்லுங்க, யாராவது ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? நான் தான் அடியேன் தான் குருஜி. இந்த பகவச்சனம் சதுர்த்தி விபக்தி பஞ்சமி விபக்தி ரெண்டுலயுமே ராமேபியகன்னு வருது குருஜி. அதே லாஜிக் தான், அதே லாஜிக் தான். மீனிங் தான் இல்லையா? நீங்க அந்த சென்டென்ஸ படிக்கும் போது அந்த நீங்க புரிஞ்சுப்பீங்களா மாட்டீங்களா? அந்த சென்டென்ஸ புரிஞ்சுக்கணும்னா அர்த்தம் வேணுமா வேண்டாமா? வேணும் சார், வேணும். அந்த அர்த்தத்தை வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது சதுர்த்தி விபக்தியில இருக்கக்கூடிய பிரயோகமா இல்ல பஞ்சமி விபக்தியில இருக்கக்கூடிய பிரயோகமானு தெரிஞ்சுக்கும். புரியுறதா? புரியுது சார். ஓகே, ஓகேவா? ஓகே சார், தன்யவாதம். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரி, அடுத்தது சஷ்டி விபக்தி. சஷ்டி விபக்திக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறாவது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா 6th கேஸ் எண்டிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த 6th கேஸ் எண்டிங்க்கு என்னடா அர்த்தம்னு பார்த்தோம்னா இக்கு உடைய சஷ்டி. இப்ப இங்கேயே போட்டிருக்கா ராமனுக்கு ராமனுடைய அப்படின்னு போட்டிருக்காளா இல்லையா? போட்டிருக்காங்க. சரி, ஒரு பேனா இருக்கு கீழே, அந்த பேனா யாருடையது அப்படின்ற உடனே நித்யாமா சொல்றா அது என்னுடைய பேனா சுவாமி அப்படின்னு சொல்லுவாளா இல்லையா? ஆமா. சரி, உனக்கு ஒரு புஸ்தகம் ஒண்ணு இருக்கு, அந்த புஸ்தகம் மேஜை மேல இருக்கு, அந்த புஸ்தகம் யாருடையது அப்படின்ற ஹரிகர சுப்பிரமணியம் சொல்ற சுவாமி அது வெங்கடராமன் சுவாமியினுடைய புஸ்தகம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வெங்கடராமஸ்ய புஸ்தகம் அப்படின்னு நான் பிரயோகம் பண்ணும். இது என்ன விபக்தி? சஷ்டி விபக்தி. புரியுறதா? அவருடைய புத்தகம், இவருடைய வீடு. புரியுறதா? சரி, இந்த இந்திய தேசம் இருக்கே இது யாருடைய தேசம்? இது பரதனுடைய தேசம். நம்முடைய தேசம். நம்ம எல்லாம் இங்கதான் இருக்கோம், நம்முடைய தேசம். சரி, இப்போ நம்முடைய அப்படின்றதுக்கு நம்ம சஷ்டி விபக்தி யூஸ் பண்ணி ஆகணும். சரி, நம்முடையன்றதுக்கு என்ன அர்த்தம்? அஸ்மாகம். அஸ்மாகம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. அஸ்மாகம் அப்படின்னா அவர், நம்முடைய அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? சரியா? சரி, அஸ்மாகம் தேசஹா. வெரி குட். இப்போ இந்த சஷ்டி விபக்தி உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுதா? புரிஞ்சுது சார். சரி, அப்போ பிரதமா விபக்தியில இருந்து சஷ்டி விபக்தி வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமா, வெரி குட். அடுத்தது இப்ப இந்த சஷ்டி விபக்திலையும் சப்தமி விபக்திலையும் ஒரு வேர்டு ஒரே மாதிரியே வரும். அது என்னடா அப்படின்னா திவிவச்சனத்துல ராமயோகோ ரெண்டு வேர்டுமே ஒரே வேர்டு தான். எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிறது? மீனிங்கை வச்சுதான் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். புரியுறதா? ஓகே. சரி, சப்தமி விபக்திக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா 7ஆம் வேற்றுமை அப்படின்னு பேரு. இங்கிலீஷ்ல என்ன மீனிங் அப்படின்னா 7th கேஸ் எண்டிங் அப்படின்னு பேரு. சரி, இந்த 7ஆம் வேற்றுமைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இல் இடத்தில் கண் சப்தமி. இல் இடத்தில் கண் சப்தமி, இதுதான் இதனுடைய அர்த்தம். புரியுறதா? ஓகே. சரி, இல் இடத்தில் கண். இங்கிலீஷ்ல மீனிங் இன், ஆன், அமாங், அட், இதுதான் இங்கிலீஷ்ல மீனிங். புரியுறதா? சரி, இப்போ எனக்கு ராமனிடத்தில் அன்பு உண்டு. எனக்கு ராமனிடத்தில் அன்பு உண்டு. இப்ப நான் எனக்கு ராமனிடத்தில் நான் சொன்னா இல்லையா? ஆமா. அப்ப ராமனிடத்தில் அப்படின்ற வேர்டுக்கு நான் சம்ஸ்கிருதத்துல என்ன வேர்டு பிரயோகம் பண்ணணும்? சப்தமி. அதான் சப்தமி. என்ன வேர்டு அந்த வேர்டு? ராமே. புரியுதா? புரியுது. சரி, வெரி குட். அடுத்தது சம்போதன பிரதமா விபக்தி. இந்த சம்போதன பிரதமா விபக்தியை விழி வேற்றுமைன்னு சொல்லுவான். சரியா? விழி வேற்றுமை அப்படின்னா டு கால் சம்படி, கூப்பிடறதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரியே ஆச்சரியத்தை, எமோஷன்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு சம்போதன பிரதமா விபக்தியை யூஸ் பண்ணுவா. புரியுறதா? ஹே ராம, ஹே ராம அப்படின்னு பக்கத்துல இருக்கிற கூடு வருதுல, தூரத்துல இருக்க அவரை கூப்பிடுவோம். கரெக்டா இல்லையா? மனசுல பெருமாள் கிட்ட நம்ம மனசுல பேசிட்டே இருக்கோம். எப்படி பேசுவோம்? அட என்னடா இது இப்படி இருக்க, என்ன கிருஷ்ணா, என்ன கோவிந்தா, இப்படி பண்ணிட்டியே, இதெல்லாம் நம்ம பேசுவோமா இல்லையா?
ஆமா. இதெல்லாம் வந்து சம்போதன பிரதமா விபக்தி தான். புரியுறதா? ஓகே. ஆமா, புரியுறதா? புரியுது. சரி, இப்போ இந்த பிரதமா விபக்தியில இருந்து சம்போதன பிரதமா வரைக்கும் யாருக்கு புரியலையோ சொல்லலாம். யாருக்கா புரியலையா? புரியுறதா? புரியுது. சரி, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயர் பிரதமா, ஐ குறித்து வித்தியா, ஆள் ஓடு உடன் திருத்தியா, ஆக பொருட்டு சதுர்த்தி, இருந்து காட்டிலும் பஞ்சமி, இக்கு உடைய சஷ்டி, இல் இடத்தில் கண் சப்தமி, கூப்பிடுவதற்கு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவதற்கு சம்போதனம். புரியுறதா? ஆமா. அந்த அண்ணாக்கு எவ்வளவு கால் பண்ணிருக்கு அண்ணா? எவ்வளவு அண்ணா? சரி, இதை இங்கிலீஷ்ல நான் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி? இந்த பெயர், சாரி, நேம் பிரதமா, சரியா? அபவுட் திவித்தியா, எடுத்து கொடுத்துருமா செகண்ட் கூட, அவருக்கு டைம் ஆகும். பாப்பா டப்பால இருக்கா பாரு, இல்ல உங்ககிட்ட 100 rupees இருக்கா பாரு, நீங்க இருந்தா. இப்போ ஃபர்ஸ்ட் நேம், இந்த நேம் அப்படின்றது தான் வந்து பிரதமா, சரியா? அடுத்தது அபவுட், அபவுட் அப்படின்றது தான் வந்து த்விதியா, சரியா? அடுத்தது பை வித், இதுதான் திருத்தியா, சரியா? அடுத்தது ஃபார், இதுதான் வந்து சதுர்த்தி. அடுத்தது ஃப்ரம், இது வந்து பஞ்சமி, சரியா? சரி. அடுத்தது ஆஃப், சஷ்டி. அடுத்தது இன், ஆன், சப்தமி, சப்தமி. அடுத்தது வந்து சம்போதனம். புரியுறதா? புரியுது சார், புரியுது. வெரி குட். இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சப்த விபக்திகள் இப்ப சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப என்ன போட்டிருக்கா? ஏவம். ஏவம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இது போல. ஏவம்னா என்ன அர்த்தம்? இது போல. இது போல. என்னது ஏவம்மா? என்னது சுவாமி? ஏவம். ஏவம், ஏவம். ஓகே. இங்க பாருங்க, ஏவம்னு இருக்கா இல்லையா ஒரு வேர்டு? ஆமா, இருக்கு. ஏவம்னா இது போல அப்படின்னு அர்த்தம், சரியா? ஓகே. எது போல? இந்த ராம சப்தத்தை போல. புரியுறதா? ஓகே. இந்த ராம சப்தத்தை போல நரஹ, நர சப்தத்தையும், சிவசப்தம், கேசவ சப்தம், மாதவ சப்தம், கோவிந்த சப்தம், முகுந்த சப்தம், ஜனார்தன சப்தம், எல்லா சப்தத்தையும் சொல்லி பார்க்க வேண்டியது. புரியுறதா? புரியுது. சரி, எப்படி சொல்லி பார்க்கறது? நான் இப்ப ராமஹ ராமவ் ராமாஹான்னு சொல்றேன். உடனே ஸ்ரீனிவாசன் சுவாமி சொல்றாரு, இது என்ன பிரமாதம்? நான் சொல்றேன் கேசவஹ கேசவோ கேசவாஹா. ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி சொல்றாரு கோவிந்தா கோவிந்தவ் கோவிந்தாஹா. அவர் சிவராமன் சுவாமி சொல்றார் மாதவஹ மாதவோ மாதவாஹா. அடுத்து வேங்கடராமன் சுவாமி சொல்றார் கிருஷ்ணஹ கிருஷ்ணவ் கிருஷ்ணாஹா. அடுத்து மாலத்திமா சொல்றா கோபாலஹ கோபாலவ் கோபாலாஹா. அடுத்தது மைதிலிமா சொல்றா பத்மநாபஹா பத்மநாபவ் பத்மநாபாஹா. அடுத்தது நித்யாமா சொல்றா வேங்கடராமஹா வேங்கடராமோ வேங்கடராமாஹா. அடுத்தது ராமானுஜம் சுவாமி சொல்றார் ராமானுஜஹ ராமானுஜவ் ராமானுஜாஹா. புரியுறதா? இது வந்து அந்த ஐஎம் இமோ இமெயில் அது அந்த மாதிரி வருமா? வராது இல்ல? அதுக்கு சம்பந்தம் இல்ல. இல்லையே, அதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லையா? அது வந்து ப்ரொனவுன் சப்தம், இது நவுன் சப்தம். ஓகே, ரைட். அது சர்வநாமம், சரியா? பிகாஸ் அதுலயும் வந்து இது வருது இல்லையா, இயம் இமோ இமாஹா அந்த மாதிரி. ஆமா, இயம் இமே இமாஹான்னு வரும். இமே இமாஹா, இதெல்லாம் இமோ வருதா? ஆமா. ஓகே, அது ஐயம் 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 இமோ இமே, ஐயம் இமோ இமே வருது. இது வந்து இமாஹா வருதா? ஆமா. அது இது அதாவது இங்க வந்து இப்போ இங்க வந்து நீங்க அந்த ஐயம் இமோ இமேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா. அந்த இமேவோட இங்க இருக்கக்கூடிய ராமாஹா அப்படின்ற பகுவஜனத்தை கம்பேர் பண்ணிக்கணும். பட் கார்லேஷன் கிடையாது இல்லையா? ரெண்டு வேற வேற. அதான் இது அது ப்ரொனவுன், அதனால அதனுடைய சப்தமே வேற விதமா இருக்கும். இது நவுனு, இது டிஃபரெண்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, நம்ம அங்க வந்து அயம் இமோ இமே பார்த்தோமா இல்லையா? ஆமா.
அதுல இந்த இமவு மட்டும் தான் ராமவு மாதிரி இருக்கு. புரியுறதா? ஆமா, அதனாலதான் நீங்க கேக்குறேன், கார்லேஷன் இருக்கான்னு கேக்குறேன். கிடையாது. சரியா? சரி. இப்போ ஒண்ணு இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அயம் ராமஹா, இமௌ ராமௌ, இமே ராமஹா. புரியுறதா? புரியுது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றதுக்காக தான் அது நமக்கு யூஸ் ஆக போறது. புரியுது. ஓகே. புரியுறதா? புரியுது. சரி, அடுத்து ஒண்ணு இருக்கு, சஹ தௌ தே அப்படின்னு இருக்கு. சஹ தௌ ராமௌ தே ராம. புரியுறதா? புரியுது. ஒரு சப்தம் இருக்கு, ஏஷஹா ஏதௌ ஏதே. சரி, ஏஷ ராமஹ ஏதௌ ராமௌ ஏதே ராமௌ. புரியுறதா? புரியுது. சரியா? அந்த சர்வநாமத்துக்கு இந்த மாதிரி விபக்தி கிடையாது இல்லையா ஜி? 7-8 விபக்தியும். ஏன் சர்வநாமத்துக்கு ஏன் விபக்தி கிடையாது? உண்டே, தாராளமா உண்டே. உண்டா? அதுக்கு கூடி உண்டா ஜி? அயம். ஆமா சுவாமி, அயம். அது பாருங்க, அயம் இமௌ இமே, இமம் இமானு. புரியுறதா? சரி ஜி, ஓகே ஜி. அதே மாதிரி சஹ தௌ தே, தம் தௌ தானு, தேன தாபியாம் தைஹி, அதுக்கும் உண்டு. ஏதம் ஏதௌ ஏதானு ஏதேன, அதுக்கும் உண்டு. புரியுறதா? ஓகே ஜி. அப்ப அதையும் தான் இப்ப கம்பேர் பண்ணி சொல்லணும் இல்லையா ஜி? ஆமா, கண்டிப்பா கம்பேர் பண்ணி தான் சொல்லி ஆகணும். ஓகே ஜி. சரியா? புரிஞ்சது ஜி, புரிஞ்சது. சரி, இப்போ இந்த டாபிக் வரைக்கும் புரியுதா? இப்போ அவ ஏன் அந்த ஏவம்னு சொல்லிட்டு நரஹா சிவஹான்னு 2 சப்தம் கொடுத்திருக்கா? இப்ப புரியுறதா? புரியுது. லைக் திஸ் அப்படின்னு அந்த சப்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்க இத மாதிரி சொல்லி பாத்துக்க வேண்டியது. புரியுறதா? புரியுது. வெரி குட். சரி.